to Lmtechs Technical and Technologies. இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிஸ்ட் டேக் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, லிஸ்ட் டேக் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா, இப்போ நீங்களே வந்து இப்போ மேம் கிளாஸ் நடத்தும் போது நோட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சில கண்டென்ட்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 1 2 3 அப்படின்னு பாயிண்ட்ஸ் போடுவீங்க. இல்லை அப்படின்னா சில சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, இந்த ஹேஷ்டேக் மாதிரி. ஸோ ஓகேங்களா, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ நம்ம இதையே என்ன பண்ணலாம் அப்படின்னா HTML யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்டென்ட்க்கு HTML யூஸ் பண்ணி நம்பரோ இல்லை புல்லட்ஸோ அந்த மாதிரி சம்திங் ஏதாவது கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ லிஸ்ட்டில் 2 டைப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து ஆர்டர், இன்னொன்று வந்து அன்ஆர்டர். ஸோ ஆர்டர் அப்படிங்கிற லிஸ்ட்டில் எனக்கு டிஃபால்ட்டாக நம்பர் ஜென்ரேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு நம்பர் வேணாம் அப்படின்னா நான் அதை ஓவர் ரைட் பண்ணலாம். ஸோ டைப்பில் வந்து எனக்கு இந்த ஸ்மால் ஏ வேணும், எனக்கு இந்த கேபிட்டல் ஏ வேணும், ஸோ ஸ்மால் ரோமன் வேணும், கேபிட்டல் ரோமன் வேணும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து அன்ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டாக அதாவது ஒரு டாட் மாதிரி, ஓகேங்களா, ஸோ ஒரு புள்ளி வச்சா மாதிரி எனக்கு அது டிஃபால்ட்டாக எனக்கு ஜென்ரேட் ஆகும். இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு இது வேணும், எனக்கு வேறு வேணும் அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ஷேப் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா சர்க்கிள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ லிஸ்ட் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி போய் பார்க்கலாம். ஸோ என்னோட நோட் பேடை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ஃபைல் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. தென் HTML அப்படிங்கிற என் டாக்குமெண்ட்டை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். என் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ தென் க்ளோஸும் பண்ணிவிட்டேன். ஸோ Ctrl+S கொடுத்து என்னோடய ஃபோல்டருக்குள்ளே, அதாவது HTML அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே என்னோடய ஃபைலை நான் சேவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்க்குற டாபிக் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா லிஸ்ட். ஸோ list.html அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ list.html அப்படின்னு தரேன். ஸோ list.htmlனு கொடுத்துட்டு என்டர் அடிச்சிட்டோன்னே என் ஃபைல் சேவ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா HTMLக்கு அப்புறம் ஆஃப்டர் ஹெட் செக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹெட் செக்ஷனை க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஹெட் செக்ஷனுக்குள்ளே என்னோட டைட்டில் செக்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டைட்டில், தென் என் டைட்டிலையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன இப்போ க்ரியேட் பண்ணுற வெப்பேஜுக்கு என்ன டைட்டில் தரேன் அப்படின்னு பார்த்தோம்னா லிஸ்ட் டேக்ஸ் அப்படின்னு தரேன். ஓகேங்களா, ஸோ எனக்கு இது நம்மளோட வெப்சைட்டில் மேலே டிஸ்பிளே ஆகும். தென் வந்து இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாடி அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என் பாடி செக்ஷனை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது என்னது அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா H1ல் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ H1 க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணுமோ அந்த கண்டென்ட்டை நான் கேப்ஸில் தரேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்டர் லிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துறேன். ஓகேங்களா, ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஜுக்கு சென்டர் பண்ணுறேன். ஸோ அலைன் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ அலைன் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ என்னோடய பேஜை நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஃபயர்ஃபாக்ஸை செலக்ட் பண்ணியாச்சு. என்னோடய பேஜ் இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என் ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, லோட் ஆகுது தெரியுதுங்களா. ஸோ இந்த இடத்துல என்னோடய பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து நான் சென்டர் கொடுத்துருக்கேன். ஸோ ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சென்டர் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல என்னோடய பேஜோட டைட்டில் ஷோ ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா HTML OL அப்படிங்கிற டேக். ஓகேங்களா, ஆர்டர் லிஸ்ட்டுக்கு டேக் என்ன OL. ஓகேங்களா, ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு தென் ஓப்பன் பண்ண ஆர்டர் லிஸ்ட்டை நான் க்ளோஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லாஷ் போட்டு. ஓகேங்களா, ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பாயிண்ட்ஸ்லாம் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஆர்டர் லிஸ்ட்குள்ளே போடுற ஐட்டத்தை என்ன பண்ணணும்னு சொல்லணும்னா லிஸ்ட் ஐட்டம்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ லிஸ்ட் ஐட்டத்தை ஓப்பன் பண்ணியாச்சு. தென் லிஸ்ட் ஐட்டத்தை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகிறதுக்காக லிஸ்ட் ஐட்டம்ங்கிறது நம்ம உள்ள என்னென்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அதெல்லாம் நம்ம லிஸ்ட் ஐட்டத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தருவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா C அப்படின்னு தரேன். ஓகேங்களா, C ப்ரோக்ராம் அப்படின்னு தரேன். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா C++ அப்படின்னு தரேன். ஸோ C++ன்னு தரேன். தென் அடுத்த லிஸ்ட் ஐட்டத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜாவா அப்படின்னு தரேன். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட்டில் பைத்தான் அப்படின்னு தரேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஆர்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, தெரியுதுங்களா. ஸோ ஆர்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே என்னென்ன ஐட்டம் ஒரு 4 பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் நான் லிஸ்ட் ஐட்டத்தில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பேஜை சேவ் பண்ணிவிட்டு தென் பேஜுக்கு போயிட்டு அதை ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல தெரியுது. எனக்கு என் கண்டென்ட் வந்து எப்படி இருந்துருக்குன்னா டிஃபால்ட்டாக 1 2 3 4 அப்படின்னு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆர்டர் லிஸ்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த ஆர்டர் லிஸ்ட்க்கு அப்புறம் அகைன் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்.
இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த செகண்ட் ஆர்டர் லிஸ்ட்டில் டைப் ஈக்குவல் டு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ டைப் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்மால் ஏ தான் எனக்கு வந்து லிஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என் பேஜ் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டிஃபால்ட்டாக ஜென்ரேட் ஆகுது. இது வந்து எதுக்காக அப்படின்னா நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எனக்கு ஏவாக இருக்கிறது தான் எனக்கு வரணும் அப்படின்ட்டு. ஸோ ஏபிசிடின்னு இது வரைக்கும் ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ இங்கே நான் 4 கொடுத்துருக்கேன். ஸோ நான் 4 கொடுத்துருக்கிறதுனால எனக்கு 4 வரைக்கும் ரன் ஆகிருக்கு. மேபி என் கண்டென்ட் வந்து 5 கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு என் கண்டென்ட் அது வரைக்கும் எனக்கு லிஸ்ட்டை ரன் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ தென் இன்னொரு டைம் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஸ்மாலில் கொடுத்துட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தென் டைப் ஈக்குவல் டு நான் அந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி கேபிட்டல் ஏவா அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ என் பேஜுக்கு வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ என்னோட ஆர்டர் லிஸ்ட் வந்து எப்படி வந்திருக்குன்னா கேபிட்டல் ஏல ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தென் என் நோட் பேடுக்கு வந்துட்டேன். என் நோட் பேடுக்கு வந்துட்டு அகெயின் ஆர்டர் லிஸ்ட்டை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் இன்னுமே டைப் இருக்குது. என்ன டைப் அப்படி இருக்குன்னா டைப் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்க்குள்ள நான் ரோமன் தரலாம். ஓகேங்களா? ஸோ ரோமன் வந்து குட்டி ரோமனாக இருந்துச்சு, ஸ்மால் ரோமனாக இருக்கட்டும். ஸோ நான் ஸ்மால் ரோமன் தந்துடுறேன். ஸ்மால் ரோமன் கொடுத்துட்டு என் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த இடத்துல எனக்கு என்னோடய கண்டென்ட் வந்து ஸ்மால் ரோமனில் லிஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. தென் அடுத்த டைப் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த டைப்பில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேபிட்டல் ரோமன் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ டைப் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்க்குள்ள கேபிட்டல் ஐ அப்படிங்கிறத தரேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆர்டர் லிஸ்ட்டில் டிஃபால்ட்டாக நமக்கு ஜென்ரேட் ஆகுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ எனக்கு நம்பர் வேணாம், எனக்கு ஸ்மால் ஏ வேணும், இல்லை ஸ்மால் ரோமன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்மால் ஏன்னு கொடுத்துக்கலாம். ஸோ டைப் ஈக்குவல் டு அப்படிங்கிறதோ இந்த இடத்துல ஸோ டைப் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்மால் ஏன் கேப்சின்னு கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்மால் ரோமன் கேபிட்டல் ரோமன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் லிஸ்ட். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட் பார்க்கலாமா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தென் H2 தென் H1 டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் லிஸ்ட்டில் எனக்கு இத்தனை டைப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அன்ஆர்டர் கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அன்ஆர்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன், ஹெட்டிங் கொடுத்துட்றேன், அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எப்படி ஆர்டர் லிஸ்ட்டுக்கு ஓஎல்னு ஓப்பன் பண்ணமோ அதே மாதிரி அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு யூஎல்னு ஓப்பன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஆர்டர் லிஸ்ட்டுக்கு ஓஎல் அப்படிங்கிற டேக், அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு யூஎல் அப்படிங்கிற டேக். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் யூஎல் அப்படிங்கிற டேகை ஸ்மால் லெட்டரில் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு தென் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்குள்ளே லிஸ்ட் ஐட்டம். ஓகேங்களா? லிஸ்ட் ஐட்டத்தை ஓப்பன் பண்ணுறேன். தென் லிஸ்ட் ஐட்டத்தை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கண்டென்ட் தரேன். ஓகேங்களா? ஸோ வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு கண்டென்ட் தரேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிஸ்ட் ஐட்டத்தை ஓப்பன் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல வந்து வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு தரேன். DEVLOPEMENT அப்படின்னு தந்துட்டேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே ஒரு 3 டைம்ஸ் ஜென்ரேட் பண்ணுறேன். ஜென்ரேட் பண்ணிவிட்டு நான் என்னோடய வெப் பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது எனக்கு டிஃபால்ட்டாக டிஸ்க் ரன் ஆகிருக்கு. டிஸ்க்னா என்னென்னா ஒரு டாட் மாதிரி. ஓகேங்களா? எனக்கு உள்ள ஃபுல்லாக பிளாக் கலர் ஃபுல்லாகி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ தென் அகைன் நான் நோட் பேடுக்கு வந்துடுறேன். ஸோ நோட் பேடுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தென் இந்த யூஎல் அதாவது அன்ஆர்டர் லிஸ்ட்டை காப்பி பண்ணிவிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எப்படி நம்ம ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே போய் டைப் மென்ஷன் பண்ணமோ அதே மாதிரி அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே போய் அதாவது அந்த டேக்குள்ளே போய் எனக்கு மென்ஷன் பண்ணுறேன். என்ன அப்படின்னா ஸ்கொயர் அப்படின்னு. ஓகேங்களா? ஸ்கொயர் மென்ஷன் பண்ணிவிட்டேன். தென் என்னோடய ப்ரௌசருக்கு வந்து என் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? எனக்கு வந்து என்னோடய புல்லட் பாயிண்ட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்கொயரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தென் இன்னொரு டைம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா தென் யூஎல் டேக்குள்ளே வந்துட்டு டைப் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சர்க்கிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? சர்க்கிள்னு மென்ஷன் பண்ணிவிட்டு என் பேஜுக்கு போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னோடய சர்க்கிள் மட்டும் இருக்கும், உள்ளே எதுவுமே ஃபில்லாக இருக்காது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகேங்களா? டிஃபால்ட்டாக டிஸ்க் ஜென்ரேட் ஆகும். எனக்கு மற்ற இடத்துல வந்து எனக்கு வேணும்னா ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா எனக்கு வந்து நான் சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஆர்டர் லிஸ்ட், இதுதான் அன்ஆர்டர் லிஸ்ட்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட் டேக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.